யோ அவுத்து விடு. அவுத்து விடியா, அவுத்து விடு. ஓகே ஓகேவா? நான் இது அவுக்க சொல்லல, கயிறு அவுத்து விடியா? அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு கட்ட மட்டும் தான் தெரியும். உன் கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. வரட்டுமா? யோ, நீ என்ன அவுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரையாவது அவுத்து விடு. அப்படியே ஒரே சீவு. இவளை அவுத்து விட்டா இவன் என்ன அடி பின்னிருவா. அதான் உன் ஐடியா. சூனியக்காரி. இந்த கட்டையால அப்படியே கட்டையை எடுத்துட்டு போயிடுறேனே. கயிறு அவுத்து விடாம போறீடா. யோ அவுத்து விடியா, நீ பாட்டுக்கு போற. அவுத்துடியா, அவுத்துடு, அவுத்துடியா. இன்னும் மெதுவா சொல்லு, அவன் காதுல கேதுல விழுந்துற போகுது. இது மேல சத்தமா நானத்தை கத்துது. என்ன விக்குது? என் அவுள் பேபிக்கு விக்கல் வருது. விக்கிறது தண்ணி. யார் நினைப்பாங்க? நான் தான் நினைச்சா. நான் ஒரு டெலிபதி பாரு. ஒளிரிட்டு இருக்காத. தண்ணி வேணும், எடுத்து கொடு. நான் மட்டும் எப்படி தனியா போறது? கட்டி தானே போட்டுக்கிறாங்க. நான் நீ 2 பேரும் சேர்ந்து போய் தான் அடுக்கணும். வா. ஒன்று பட்டால் உண்டு வாழ்வா பேபி. வா வா வா, குச்சி குச்சி போய் தண்ணி எடுப்போம். வா. கால் தான் கட்டியா போட்டிருக்காங்க, ஒழுங்கா நடந்து போ. சரி சரி போறேன். தண்ணி எங்க இருக்குது? ஏய் ஏன் இவ்வளவு வேகமா போற? தண்ணி வேணும்ல, சீக்கிரம் வா. கொஞ்சம் பொறுமையா தான் போயேன். நந்து தானே மூலமா போனோம். வெயிட் பண்ணு. தண்ணி வந்துச்சு. நீ இப்படியோ. ஐயோ ஏமா, ஏய் 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 இரு, எனக்கு கை வலிக்குது. அமுல் பேபி, அமுல் பேபி நீ திரும்ப, நான் எடுத்து தரேன். சீக்கிரம் இரு, பொறுமையா. அப்ப முடியல. நீ இப்படி வா, நானே ட்ரை பண்றேன். குடு 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 குடு. சுருக்கு 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 சுருக்கு. ஓகே போதுமா? யப்பா யப்பா போலாமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நான் இப்படிதானே வந்து ட்ரை பண்ண. என்னால நீ எடுக்க முடியல. நீ எப்படி எடுத்த? தண்ணி குடிச்சிட்டல? ஆமா. அப்புறம் என்ன கேள்வி? வா போ. இரு, என்ன எல்லாம் உன்னதான் சொல்லணும். உனக்கு கொஞ்சமாச்சும் பிரெயின் இருக்கா? நீ பாட்டு தண்ணி இவ்வளவு ஊத்திட்ட, இப்ப அது வயித்துல இருக்க மாட்டேங்குது. இப்ப அதை ரிலீஸ் பண்ணி அவனுமே என்ன பண்றது? புரியலையே. அத்தை இப்படியே சொல்ல வேண்டியதானா? வா போவோம். ஏய் என்ன சுத்தி விடுற? என்ன நீ எங்க வர? அமுல் பேபி, இப்ப நம்ம உயிர் ஓர் உடல். அதுக்கு இந்த பூச்செல்லாம் படக்கூடாது. போலாமா? இன்னும் நம்ம இன்னும் பிக்னிக் போலாமான்ற? உன்னை வச்சு நான் எப்படி போவேன்? ஒண்ணும் தேவையில்ல. இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? வா சொல்றேன். நீ கண்ணை மூடு. நான் திரும்ப தானே இருக்கிறேன். இருந்தாலும் கண்ணை மூடு. சோ டார்ச்சர் ஆஃப் இந்தியா. ஓகே. போயிட்டியா அவள் பேபி? போயிட்டேன். சரி, விடியத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏதாவது கதை சொல்ல. டேய், இப்ப நடக்கிற கதையே உனக்கு பத்தாதா? போலில நாம வெளிய போய் ஆகணுமா? நீங்க பேசினா வேலைக்கு ஆகாது. இரு இரு, வர வர. பிரபு பார்த்தவங்க பேபி. இரு, அதான் போயிட்டு இருக்கேன்ல. போ போ போ. நான் பேபி இப்பதானே போனா. அது இல்லையா? ஏய் அது இல்ல. என்ன இது? அது இங்க முதுகுல அரிக்குது. கை வேற கட்டி போட்டாங்க. எப்படி? அதான் நான் அறுறேன்ல.
நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா? பிரபு, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. ஆமா சித்தி, என்னால கூட முடியல. கைய வர கட்டி போட்டாங்க, கையெல்லாம் வலிக்குது, முதுவர அரிக்குது சித்தி. பாவம் அமுல் பேபி ரொம்ப கஷ்டப்படுறானே. கேம் எத்தோட முச்சிக்கலாமா? என்ன பண்றது? சோ எனக்கு அத்தைய பார்க்க கஷ்டமா இருக்குது. இருங்க அத்தா, நானும் இந்த கயிறு அவுத்துறேன். ஏய் இல்ல, எப்படி ஈஸியா கழட்டிட்ட? இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. நான் பின்னாடி தான், அதனால பண்ண முடியல. இருப்பா, இந்த கயிறு அவுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா நீ? சோ பாவம் அத்தை எவ்வளவு நேரமா இப்படி இருக்கிறாங்க. சித்தி ஓகேவா? ரொம்ப வலிக்குதா சித்தி? அம்மா, அடிச்ச அடியில கையெல்லாம் வலிக்குதுப்பா. வாங்க அத்தை, உங்களுக்கு நான் ஒத்தடம் கொடுக்குறேன். வாங்க பாத்து பாத்து பாத்து. அத்தை, நைட்டு ஒத்தடம் குத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அத்தை? நல்லா இருக்குதா? பரவாயில்லையா? பாத்து பாத்து வாங்க. அப்படியேதாம்மா இருக்கு. கை வலி இன்னும் அப்படியேதான் இருக்கு. ஐயோ, வலி உயிர் போகுது. பாவி பைய என்னத்த நினைச்சு அடிச்சானோ. கையெல்லாம் வலிக்குது. கைய தூக்க கூட முடியலம்மா. டாக்டர் கிட்ட தான் போகணும். நீங்க டாக்டர் ஆண்ட போனா நீங்க அடி வாங்கின மேட்டரை கண்டுபிடிச்சிருவாங்களே, அப்புறம் அது உங்களுக்கு தானே அவமானம். அதனால நீங்க கொஞ்சம் திரும்பி உட்காருங்க, நானே அமுக்குவேன். திரும்ப. ஐயோ, மெதுவாமா, மெதுவா அமுக்கு. ஐயோ ஐயோ, அங்கதான் வலிக்குதுமா, வலிக்குதுமா. மெதுவாதான் பண்றேன். என்னையும் அமுல் பேபியையும் பிரிக்க பிளானா பண்ற. எனக்கு என்னமோ அந்த திருடனை நினைச்சா சந்தேகமாவே இருக்கு. அவன் உங்க 2 பேரை மட்டும் விட்டுட்டு என்னையே குறி வச்சு அடிச்சான். இல்ல, உங்களை அடிக்கணும்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அதனாலதான் அடிச்சிருக்காப்ல. இன்ஃபர்மேஷனா? என்ன அடிக்கிறதுக்கு என்னம்மா இன்ஃபர்மேஷன்? அது வந்து நெக்லஸ் வாங்கின இன்ஃபர்மேஷன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருது போல, அதனாலதான் அஷ்டம். ஐயோ, அந்த கன்றாவி நெக்லஸ் தான் நான் வாங்கவே இல்லையே. அதனாலதான் விட்டு போயிட்டான். பரவாயில்ல விடுங்கத்தா. அந்த திருண்ண பழி வாங்கறதுக்கு நீங்க என்ன வில்லியா? நீங்க யாருக்கத்த கெடுதல் செய்ய போறீங்க? ஆள் மாறாட்டம், போர்ஜரி, சதி திட்டம், ஏமாத்துறது, இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை? அவன் திருடன் தான். அவன் அடிச்சதுல உள்காயம் தான் இருக்குது, உள்நோக்கெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. போதுமா, போதும் போதும் போதும். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. டேய், உனக்கு சொன்னா புரியுதா புரியலையா? ஹை அமுல் பேபி. என்னத்த, நானும் அமுல் பேபியும் பாத்துக்க கூடாதா? இப்ப பாருங்க எப்படி பாத்துக்க போறோம்னு. ஓகே. ஏதாவது சிறப்பா பண்ணணுமே. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? யோ வந்துடுறேயா, வெய். ஹலோ. ஹலோ அமுல் பேபி. என்ன சொல்லு? ஆபீஸுக்கு போயிட்டியா அமுல் பேபி? இல்ல, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ எங்க இருக்கா? ஃளைட்ல நடு வானத்துல இருக்கேன். என்ன கேள்வி இது? வீட்டு படிக்கட்டுல தான் நிக்கிறேன். ஐயோ, நீ கலந்துதான் நினைச்சு நான் ஹால்ல வந்து நின்னு இருக்கிறேனே.
இப்ப நீ வந்துட்டனா நம்ம ரெண்டு பேரும் பாத்துப்போமே அமல் பேபி. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு செய்ய அமல் பேபி, நீ கண்ணை மூடிக்கினே வெளியே போ, நானும் கண்ணை மூடிக்கினே ரூமுக்கு போயிடுறேன். ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை பாத்துக்காமலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் பண்ணிக்கலாம். பா சூப்பர் ஐடியா. ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றேன்னு தெரியல. வெய் வரேன். வா அமல் பேபி, கண்ணை மூடிக்கினு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க? அது அத்தை, ரெண்டு பேருமே தெரியாம இடிச்சுக்கின ஆக்சிடென்ட் ஆகி பாத்தீங்கன்னே உளுண்டோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா பிரபு உயிருக்கு ஆபத்துன்னு அந்த நம்பூதிரி தான் படிச்சு படிச்சு சொன்னார்ல, இப்படியா பண்ணுவீங்க? ஆனா அத்தை, இப்போ நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கினதுல ஒண்ணுமே ஆகலையே, ஏதாவது ஆச்சு? ஒருவேளை நம்பூதிரி சொன்னது பொய்யா இருக்குமோ? எங்கேயோ தப்பா இருக்குதே. என்ன பேசிட்டு இருக்க? பார்த்த உடனே அந்த பாதிப்பு எப்படிமா வரும்? ஐயோ, எப்போ என்ன நடக்குமோ ஆண்டவா. அத்தை, அமுல் பேபி சென்னைக்கு வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அப்படி எதுவும் பெருசா பிரச்சனை ஆகலையே. எனக்கு இன்னமும் அந்த நம்பூதிரி தான் பிராடோன்னு டவுட்டா இருக்கு. ஆமா சித்தி, எனக்கு அந்த ஆளை பார்த்த நம்பிக்கை வரல. ஏதோ நீங்க சொன்னீங்களா தான் இப்படிலாம் பண்ண. சரி, நான் கிளம்புறேன் சித்தி. ஐயோ பிரபு, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. சித்தி இங்க பாரு. சொல்லுங்க. ஓ மேடம், உங்களுக்கு தான் போன். ஹலோ, யாராண்ட பேசினாங்க? அப்படியா? ரீச் ஆயிட்டீங்களா? ஓ ஓகே. பிரபு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நமக்கு நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸா? யார் சித்தி? பாக்க தானப்பா போற? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா, அவங்க எல்லாரும் நம்மளோட தான் தங்க போறாங்க. நம்மளோடயா? அவங்க வந்துட்டாங்க. வா.
சித்தப்பா வணக்கம். சித்தப்பா பிரபு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா பிரபு? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்க தானா அது? எனக்கு எதிரான எல்லா வில்லன் வில்லிங்களும் ஒண்ணு சேருதுங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பிரபு, உடம்பு இப்படி இழைச்சி சுருங்கி போயிருக்கு? சித்தப்பா நான் நல்லா தானே இருக்கேன். நிம்மதியா இருக்கே இல்லையா நீ? மாமா இலைகள இப்பதான் பிட்டா இருக்கிறாப்ல. உங்களுக்கு வயசானதுனால கண்ணு சுருங்கிச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ள போலாம். ம், வாங்க. சித்தப்பா ஆ. நீங்க உள்ள போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போகணும். நான் ஈவினிங் வந்து பேசுறேன். சரி ஓகே. ஓகே ஓகே. சரிப்பா. உள்ள போங்க. சரிப்பா வரேன். வாங்க வாங்க. என்ன சத்யா, எப்படி இருக்க? ஆ, இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்கிறேன். நீ உன் குடிசையில ச்சே. நீ உன் வீட்ல இருப்பன்னு பார்த்தா பிரபு வீட்ல இருந்து வர. புருஷா வீட்டுல தானே பொண்டாட்டி இருக்கணும். ஆமா, நான் திடீர்னு சென்னைக்கு வந்துடுறீங்க? ஆபீஸ் விஷயமா கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் வந்தேன். ஆமா ஆமா, உங்களுக்கு இல்லாத வேலையா இல்ல? சரி நீங்க உள்ள வாங்க வாங்க. கண்டிப்பா இவங்களை சின்ன மாமியார் தான் வர சொல்லிடுவோம். இனிமேதான் கேமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. எல்லாரும் கும்பலா வந்து என்னாண்டியா மொக்க வாங்க போறாங்க. எதுக்கு? என்ன தேவிகா, நீ இருந்துமா சத்யாவை மறுபடியும் உள்ள விட்டுருக்க? உங்களுக்கு தெரியாததா? அவ கோர்ட் ஆர்டரோட வரும்போது என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. வீட்டை பிடிச்சி 7.5 விட்டு தொலைஞ்சிருச்சுன்னு 5 வருஷமா நிம்மதியா வெளியூர்ல இருந்தா அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. சத்யா என் பையனை தலை குனிய வச்சவன். அவ மறுபடியும் பிரபு கூட இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அவ எங்கே இருந்தா ஜெயிச்சிருவா தேவிகா. அவளை எப்படியாவது துரத்தியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும்.